சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்து தொடர்பான ட்ரோன் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. கீழோடம்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் இன்று காலை பயங்கர சத்தத்துடன் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இது தொடர்பான ட்ரோன் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. தகவல்களோடு செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். என்ன விவரம் பிரசன்னா? ஆனந்தி, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அதிகாலையில் நடைபெற்ற இந்த பட்டாசு ஆலை விபத்தில் கிட்டத்தட்ட 14 அறைகள் முற்றிலும் சேதமடைந்திருக்கின்றன. ஒளிப்பதிவாளர் லட்சுமணன் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியானது இந்த பட்டாசு ஆலை விபத்துக்கு உண்டான கண் பகுதி என்று சொல்லலாம். அதிகாலை என்பதனால் பெரும் உயிர் சேதம் என்பது முற்றிலும் தவிர்க்கப்பட்டிருக்கின்றன. நேற்று இரவு முழுவதுமே இந்த சாத்தூர் பகுதியில் அதீத மழை பெய்திருக்கிறது. அது போல மின்னலும் அதிக அளவில் வெட்டியிருக்கின்றன. இந்த நிலையில் இங்கே வைக்கப்பட்டிருந்த அந்த வெடிப்பொருட்கள் மழை நீரால் நனைந்து இறுகி போயிருந்திருக்கின்றன. அந்த இறுகிய காரணத்தினால் அதிகாலை புகைச்சல் ஏற்பட்டிருக்கின்றன. வழக்கமாக இந்த காட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கந்தசுவாமி என்பவருக்கு சொந்தமான இந்த பட்டாசு ஆலையில் 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாரையே இந்த சுற்றுவட்டார கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்களை அழைத்து பணிக்கு அமர்த்தப்படுவது வாடிக்கை வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது தீபாவளி சமயம் என்பதனால் அதே போன்றுதான் இன்று காலையும் சிவகாசி சாத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்களை அழைத்துக் கொண்டு இந்த விபத்து நடைபெறுவதற்கு முன்பு ஒரு ஈச்சர் வாகனத்தில் பணியாளர்கள் அழைத்து இங்க பணியமர்த்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் இந்த வெடி விபத்தானது தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றன. தற்பொழுது வரை உயிர் சேதம் என்பது எதுவுமே இல்லை. ஏனென்றால் தற்பொழுதுதான் ஜேசிபி இயந்திரத்தோடு தீயணைப்புத்துறை வீரர்கள் சம்பந்தப்பட்ட இந்த இடத்திற்கு தீயை அணைத்து அங்கு இடிபாடுகள் இருக்கக்கூடிய கட்டிடத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கு பின்புதான் இந்த இடிபாட்டுக்குள் அவ்வாறு அழைத்து வரப்பட்ட பணியாளர்கள் யாரும் சிக்கியிருக்கிறார்களா, அவருடைய உடல் எதுவும் இருக்கிறதா என்பது கண்டறிய முடியும் என்கின்ற விஷயத்தை காவல்துறை சொல்லியிருக்கிறார்கள். காட்சியில் பார்க்கலாம். தற்பொழுது தீ அணைத்துக் கொண்டிருக்கும் பொழுதும் சரி, ஜேசிபி இயந்திரத்தை வைத்து அந்த கட்டிடத்தை அகற்றும் பொழுதும் சரி புகைந்து கொண்டேதான் இருக்கின்றன. அது மட்டுமல்லாது இந்த ஃபேக்டரியை சுற்றி கிட்டத்தட்ட அந்த ஃபேக்டரி வளாகத்துக்குள்ளாரியே ஒரு 30க்கும் மேற்பட்ட சிறிய சிறிய அறைகளில் வடமாநிலத்தை சார்ந்த ஒரு 40க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அதிகாலை ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் அதிர்வின் காரணமாக அவர்களுடைய அந்த மேல இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராக்சிட் அனைத்துமே இடிந்து தூங்கி கொண்டு மேலே விழுந்திருக்கின்றன. அவர் ஒவ்வொரு அறையிலுமே 2 குடும்பத்தை சார்ந்த வடமாநில தொழிலாளர் தங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு குறைந்தது ஒரு 30க்கும் மேற்பட்ட குழந்தைகளும் தற்போது உடன் அடங்குவார் என கிராம மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய நிலை என்ன என்பதே தெரியவில்லை. காலையிலிருந்து அந்த மக்கள் அனைவருமே இந்த விபத்து ஏற்பட்ட உடனே பயந்து போய் கிராமத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு முள்வெளிக்குள் சென்றவர்கள் தற்பொழுது வரை அவர்கள் எங்கே போனார்கள், அவர்களுக்கு என்ன ஆனது, காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு சென்றார்களா, அவர்கள் காலையிலிருந்து தற்போது உணவு உட்கொண்டார்களா, தண்ணீர் கொடுத்தார்களா என்பது குறித்து இதுவரை எந்த விதமான தகவல் எதுவுமே தெரியவில்லை. காவல்துறையினரும் தற்போது அந்த மாதிரி காணாமல் போன அந்த வடமாநில தொழிலாளர்களை தேடி வருகிறார்கள். தற்போது கள நிலவரம் என்னவென்றால் இந்த சம்பந்தப்பட்ட இந்த தொழிற்சாலை கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட அறைகளை கொண்ட ஒரு தொழிற்சாலையாகும். ஒவ்வொரு அறையிலுமே பட்டாசுகள் செய்யக்கூடிய ஒரு சிறு சிறு அறையாகும். இந்த நிலையில் தான் 14 அறைகள் முற்றிலும் தரைமட்டமாக இடிந்து போயிருக்கின்றன. அதாவது இங்கே கெமிக்கல் ரியாக்ஷன், அதாவது அலுமினிய பவுடரோடு மழைநீர் கலந்து அந்த மழைநீரால் ஏற்பட்ட அந்த இறுக்கம் காரணமாக கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டதாக முதல் கட்ட தகவலில் தற்பொழுது காவல்துறையினரும் இந்த வெடிப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசாரும் நம்மிடம் கூறியிருக்கிறார்கள். தற்போது பிரத்யேகமாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பருந்து பார்வை காட்சி மூலமாக தான் அதாவது இந்த விபத்துடைய அந்த வீரம் என்பது நம்மளால் உணர முடிகிறது. கிட்டத்தட்ட இந்த வெடி விபத்து மைய பகுதியில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பாலும் இந்த வெடி விபத்தானது உணரப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த சிந்துப்பள்ளி கிராமத்தை சுத்திக்கக்கூடிய வீடுகள் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட வீடுகள் அனைத்துமே பெரிய அளவில் விரிசலும் விட்டிருக்கின்றன. அவர்களுடைய எலக்ட்ரானிக்கல் பொருட்கள், வீட்டில் கூடிய உபயோகப் பொருட்கள் அனைத்துமே சேதமடைந்திருக்கின்றன. தற்பொழுது வரை வருவாய்த்துறை சார்பாகவும் காவல்துறை உயரதிகாரிகள் சார்பாகவும் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு யாரும் நேரடியாக பார்க்கவில்லை. அதனால் எங்களுக்கு உண்டான உரிய இழப்பீடு கிடைக்குமா என்கின்ற ஒரு கவலையில் இந்த பகுதி மக்கள் இருக்கிறார்கள். சற்று நேரத்துக்கு முன்பு சாலையில் அமர்ந்து ஒரு சாலை மறியல் போராட்டத்தில் இந்த பகுதி மக்கள் ஈடுபட்டார்கள். எங்களுக்கு அது பாதிக்கப்பட்ட எங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்கிற விஷயத்தை கூறியிருக்கிறார்கள். அதாவது பணியாளருடைய உயிரிழப்பை பொறுத்தவரை பார்த்தோமானால் தற்பொழுது வரை உறுதியாக எந்த ஒரு உடலும் கண்டெடுக்கப்படவில்லை. அவ்வாறு பணியாளர்கள் அழைத்து வரப்பட்டிருந்தால் இந்த சம்பவம் தெரிந்தவுடனே உறவினர்களை காணவில்லை என்கின்ற விஷயத்தை சொல்லி அந்த சம்பந்தப்பட்ட அந்த பணியாளருடைய உறவினர்கள் இந்த சம்பவ இடத்துக்கு வந்திருப்பார்கள். அவ்வாறும் தற்போது வரை யாருமே வரவில்லை. அதனால் பணியாளர்களுக்கு யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என்கின்ற விஷயத்தில் காவல்துறையினர் உறுதியாக கூறுகிறார்கள். ஆனந்தி, 15 அறை கொண்ட கட்டடம் முழுவதுமாக இடிந்து தரைமட்டமாகும் அளவிற்கு பெரிய அளவிலான அந்த வெடி விபத்து அங்கு ஏற்பட்டிருக்கு. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.